எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு 3 days நல்லா ஷிம்லால என்ஜாய் பண்ணிருந்தோம். அதுல என்ஜாய் பண்ண மெமரிஸ் தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மணாலி டு ஷிம்லா நாங்க ரோட் வேல தான் நாங்க ஃபுல்லாவே டிராவல் பண்ண போறோம். மணாலில இருந்து ஷிம்லா போறதுக்கு நடுவுல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. அது என்னன்னா பேராகிளைடிங் தான். அதுக்கு தான் நாங்க போறோம். அஃப்கோர்ஸ் எங்களுக்கு பேராகிளைடிங்கும் ஃபர்ஸ்ட் டைம் அட்வென்ச்சர்ன்றதுனால நாங்க 2 பேர் மட்டும் தான் போறோம்னு டிசைட் பண்ணிருந்தோம். பேராகிளைடிங் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவா என்னன்னு எனக்கு தெரியல. நான் எங்களுக்கு சொன்னது இண்டிவிஜுவலுக்கே 5000 சொன்னாங்க. சோ நாங்க 2 பேருக்கு சேர்த்து நீங்க 5000 கொடுத்தா மட்டும் தான் நாங்க வருவோம்னு சொல்லி பார்கெயின் பண்ணதுனால அதை விட கம்மியாவே எங்களுக்கு கொடுத்தாங்க. 2000 பர் ஹெட் கொடுத்து நாங்க பேராகிளைடிங் போறோம். கிளைடிங் போறதுக்கு முன்னாடி கீழே இருந்து மேல டாப் ஆஃப் த மவுண்டன் போறதுக்கு ரோடு ஃபுல்லாவே ஆஃப் ரோடா தான் இருக்கும். கீழே இருந்து மேல அந்த ஜீப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப த்ரில்லா இருந்துச்சு. இதை விட அதுதான் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன்னா நீங்க அதை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். இந்த பேராகிளைடிங் இன்சார்ஜ் பீப்புள் இருக்காங்க, அவங்களாம் நம்ம பைலட் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் நம்ம டேக் ஆஃப் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. சோ அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் நம்ம கிளியரா ஃபாலோ பண்ணணும். அவங்க என்ன சொல்றாங்க அதை ஃபாலோ பண்ணப்ப நம்ம டேக் ஆஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஃபர்ஸ்ட் எங்க அக்கா தான் வந்து பறக்க ஆரம்பிச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் போவேன்னு சொல்லி அவளை விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே பயந்துட்டேன். அவளுக்கு முன்னாடி போனவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணாம அவங்க ஸ்லிப் ஆயிட்டாங்க மவுண்டன்ல இருந்து. டேக் ஆஃப் அப்பதான் வந்து மலையில வந்து குதிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பறந்துட்டு லேண்டிங்ல கூட அவ்வளவு பயம் இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தா தான் லேண்ட் பண்ணாங்க. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நாங்க இன்னொரு வீடியோல அந்த பேராகிளைடிங் போன வீடியோ மட்டும் நான் அப்லோட் பண்றேன். மணாலி போனப்பவும் சரி ஷிம்லாலையும் சரி அவுட் சைட் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இந்த ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டோம். அது இல்லாம டிஃப்ரெண்டா ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி இந்த சோமியன் தான் ஆர்டர் பண்ணிருந்தோம். இது வரைக்கும் என் லைஃப்ல நான் இப்ப ஒரு கேவலமான சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா அதோட ஸ்மெல்லு டேஸ்ட் எதுவுமே நல்லாவே இல்லை. மேபி அவங்களுக்கு செய்ய தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்துலயுமே சௌமீன் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மணாலி டு ஷிம்லா ரோட் வேல 6 hours சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 hours நாங்க டிராவல் பண்ணி வரணும். ரொம்ப ஸ்லோ. கிட்டத்தட்ட இது மாதிரி தான். 360 வியூ கொடுத்த அந்த மலை உச்சில இருக்க ஒரு கோயிலுக்கு தான் போயிருந்தோம், விச் இஸ் ஜக்கு டெம்பிள். ஷிம்லால இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைட் டெம்பிள் அப்படின்னா ஜக்கு டெம்பிள் மட்டும்தான். அங்க போய் நின்ன உடனே மை காட், சுத்தி பாக்குற எல்லா இடத்துலயுமே மவுண்டன் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். ஒன்லி திங், நீங்க எந்த ஒரு ஊருக்கு போனாலும் உங்களோட பார்கெயின் ஸ்கில்ல வச்சு மட்டும் தான் நீங்க அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியும். ஏன்னா ஜக்கு டெம்பிள் அப்புறம் அங்க இருந்து 360 வியூ டிகிரி மட்டும் பாக்குறதுக்கு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் 1500 to 2000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. 1500 to 2000 கேட்டதுனால எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அங்க போகணும்ட்டு. சரி நாங்க இங்க 3 பேருக்குமே ஹெல்த் இஷ்யூனால 2000 ஈச் சொன்னாங்க. நாங்க என்ன பண்ணோம், எங்களுக்கு தேவையில்லை நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். திரும்ப அவங்களே கால் பண்ணி கூப்பிட்டு நீங்க வாங்க உங்களுக்கு 500 தரோம்னு சொல்லிட்டு 1500 கொடுத்து 3 பேரும் இந்த வியூ பாக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இவங்க கிட்ட 2000 per headன்னு சொல்லி இவங்க மொத்த பேரும் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பேர் வந்திருக்காங்க. இவங்க 20 பேரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க நல்ல சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சு அங்க லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடே ஆச்சு. இதுக்கப்புறம் நாங்க எங்க போனோம் அப்படின்னா ஷிம்லா வந்தாலே எல்லாரும் முதல்ல ஓடி வர இடம் இந்த மால் ரோட் மட்டும்தான். ஏன்னா இங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த ரோட்ல பைக்கு கார்னு எந்த வண்டியும் வர்றதுக்கான அலோடே கிடையாது. நம்ம நிம்மதியா ரிலாக்ஸா நடந்து போயிட்டே ஒரு ஷாப்பிங் பண்ணலாம்னா அது இந்த ரோடு தான். ஆனா ஒரு சின்ன மைனஸ் மட்டும் இருக்கு. இந்த மால் ரோடு இருக்குல்ல, இதுல கொஞ்சம் இல்ல ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்க ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா. ஏன்னா இங்க இருக்க எல்லா ஷாப்புமே பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்டா ஒரு பிரிட்டிஷ் ஸ்டைல இருக்க பில்டிங்ஸ் மாதிரி தான் இருக்கும். இங்க விற்கிற வின்டர் கிளாத்ஸ், ஜாக்கெட்ஸ், பெட்ஷீட்ஸ் எல்லாமே நம்ம ஊரை விட இது அதிகமாவே தான் இருக்கும். இதுல மெயின் திங் நிறைய ஹேண்ட்மேடு வுடன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நிறையவே விற்பாங்க. பாக்குறதுக்கே ரொம்பவும் எக்ஸ்பென்சிவாவும் தெரியும். ஆனா நான் இது எல்லாமே விண்டோ ஷாப்பிங்ல மட்டும். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அது என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க புதுசா இருக்கீங்கன்னா கேட்டுக்கோங்க. மால் ரோடும் ரிட்ஜ்னு சொல்லப்படுற இடமும் சந்திக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு பேரு தான் ஸ்கேண்டல் பாயிண்ட். என்னடா டூரிஸ்ட் பிளேஸுக்கு போய் ஸ்கேண்டல் பாயிண்ட்னு பேர் வச்சிருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்கு. 1892 நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை தான் இது. அப்போ நான் இந்தியால பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்தப்போ ஷிம்லா தான் அவங்களோட சம்மர் கேபிட்டலா இருந்திருக்கு. இந்த இடத்துல பிரிட்டிஷ் வைஸ்ரேயோட பொண்ணு ரொம்ப அழகாவே இருப்பாங்க போல. அதே சமயம் பட்டேலோட மகாராஜாவும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்க போல. நம்ம சினிமாவுக்கு வர மாதிரி இந்த மகாராஜாவும் அந்த மகாராணியும் சேர்ந்து காதலிச்சிருக்காங்க. அவங்க அடிக்கடிக்கு ரகசியமா சந்திச்ச இடம் தான் இந்த பாயிண்ட். ஒரு வழியா ஷிம்லா ட்ரிப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரூம்ல வந்து கிளம்பி டெல்லி ஏர்போர்ட் வந்து அங்க இருந்து சென்னை ஃபிளைட் நம்ம எப்படி ஏறணும் அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி நான் சொல்ல போறேன். ஷிம்லால
இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்றதுக்காக மோமோஸும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சூடாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா எங்கள் 8 o'clock தான் பஸ். நாங்கள் 6 o'clock செக் அவுட் பண்ணுறதுக்காக முன்னாடி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பஸ் டிராவல் பண்ணி அடுத்த நாள் காலையில் கரெக்டாக 5 o'clock டெல்லி ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஏர்லி மார்னிங்கே செம பசி. சரி கடைசியா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல போயிட்டு இட்லி தோசையும் ஆர்டர் பண்ணா அங்கதான் ஒரு பெரிய ஷாக்கு. வெறும் 6 இட்லி ஒரே ஒரு தோசை. ஆனா பில்லு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 ரூபாய். ஏர்போர்ட் சாப்பாடு இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் பசிக்குதுன்னு வேற வழி இல்லாம சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபிளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல நாங்க சும்மாவே இல்லைங்க. டெல்லி ஏர்போர்ட்ல எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் இருந்துச்சு. டெல்லி ஏர்போர்ட்ல நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருந்துச்சு. அங்க எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அங்க இருந்து கிளம்பணும். சும்மா சொல்லக்கூடாது, அங்க என்ஜாய் பண்றதுக்கு நிறைய திங்ஸ் இருக்கு. டெல்லிக்காகவே ஒரு டூர் போலாம் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் பிளான்ல இருக்கு. டெல்லி ஏர்போர்ட் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வழியே என்னோட சென்னை ஃபிளைட் ஏற போறோம் நிம்மதியில நாங்க போயிட்டு இருந்தா அங்க ஒரு ட்விஸ்ட். அங்க என் பேக் மட்டும் தனியா மாட்டிக்கிச்சு. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம கிட்டதான் எக்கச்சக்கமான மேக்கப் திங்ஸ் எல்லாம் இருக்கும். நான் என்ன பண்ணிருந்தேன்னா என் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பெரிய வித்தியாசமா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தேன். எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட் பாக்ஸ் வர வச்சிருந்தேன். என்னடா இது பெரிய வித்தியாசமா இருக்குன்னு நினைச்சு என் செக்கிங் பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டேன். கிட்டத்தட்ட 3 times என் பேக் மட்டும் செக்கிங் போயிட்டு வந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், துணி ஏதாவது கிழிஞ்சிருச்சுன்னா தைக்கிறதுக்காக ஊசிலாம் கூட எடுத்துருந்தேன். அதை கூட அவங்க மைன்யூட்டா செக் பண்ணி என் ஊசியை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டாங்க. ஒரு வழியா செக்கிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க எங்களோட ஃபிளைட் சென்னைக்கு ஜாலியா கிளம்பிட்டோம். ஆனா ஒரு ஸ்கேம் அங்க எங்களுக்கு. அது என்னன்னா, நாங்க புக் பண்ணது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி நாங்க விண்டோ சீட் புக் பண்ணியிருந்தோம். ஆனா எங்களுக்கு கிடைச்சது மிடில் ஆஃப் த சீட்ஸ் தான். அதுவும் நாங்க போர்டிங்ல ஏறும்போது கேட்டோம். அவங்க சொன்னது என்னன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்க சென்னை போறதுக்குன்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு இன்ன வரைக்கும் ரீஃபண்ட் கொடுக்கவே இல்லை. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் தட்டிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.